எங்களுடைய அம்மாவுடைய சபை யாகம்மா எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சுருக்கமாக சாட்சியை சொல்லிவிட்டு நான் போகிறேன். எங்கள் அம்மா வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆர்சி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எங்களுடைய தாத்தா பாட்டி எங்களுடைய எல்லாரும் நன்ஸாக இருந்தவங்க, ஆர்சியில் சிஸ்டராக இருக்கிறவங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆர்சி குடும்பத்தில் பிறந்தவர்கள். திடீரென்று எங்களுடைய தகப்பனாருக்கு என்ன செய்யறது, ஒரு செய்வினை நிமித்தமாக கை கால் வீங்கி போச்சு. நாங்கள் ராயபுரத்தில் மேரி விலாஸ் ஹோட்டல் என்று சொல்லி நாங்கள் வைத்திருந்தோம். அந்த மேரி விலாஸ் ஹோட்டல் வந்து நன்றாக நடந்து கொண்டு இருந்தது. அப்போ நான் சொல்கிறது வந்து 1970, நான் சொல்கிறது புரியுதா, 70 71 அப்படி நடந்துட்டு 64 இங்கே 65 இங்கே வந்தோம். 70 ஒரு 7 வருஷம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. திடீரென்று அந்த ஓனர் என்ன பண்ணார், உங்கள் முக ராசிக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன செய்யும், வியாபாரம் நல்லா நடக்கும், இந்த ஹோட்டலையும் இந்த வீடையும் எனக்கு கொடுத்துருங்க ஓனர் கேட்டார். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நான் வந்து ஒரு 20 பேரை வச்சு நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு அவங்கள கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, வேறு இடத்துல நான் மாற்ற முடியாது, வாடகை வேணால் நாங்கள் கூட்டி தரேன், நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் இப்போ காலிப்படி தான் ஆகணும். எங்கள் அப்பா சொன்னார், உடனே காலி பண்ண முடியாது, நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுட்டார். அவங்க என்ன எப்படி இந்த ஹோட்டலை வச்சு நடத்துகிற, நான் சொல்கிறேன், செய்வன பில்லி சூனியத்திற்கு விடுதலை கொடுக்குறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி விடுதலை கிடைக்காதுங்க, விடுதலை கிடைக்காது. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா, சொல்லிட்டு போனவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எங்கள் அப்பாவுக்கு வயிறு வீங்கிடுச்சு, கால் வீங்கிடுச்சு, உடம்பெல்லாம் எரிச்சல், நல்ல வியாபாரம் நடக்கும். உண்மையில அந்த மேரி விலாஸ் ஹோட்டல்னு சொல்லி நீங்கள் இப்போ கூட நீங்கள் அந்த ஏரியாவில் கேட்டிங்கன்னா வீட்டு சாப்பாடு போல் இருக்கும். பக்கத்தில் ஆஸ்பத்திரி, ரேணி ஆஸ்பத்திரி, இந்த பக்கம் ஆர்பார் கம்பெனி, இந்த கல்மடத்தில் போலீஸ் ஸ்டேஷன், எல்லாருமே அக்கௌண்ட் அங்கே தான் வச்சுருப்பாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் நல்ல சுட சுட சாப்பாடு, இட்லி எல்லாமே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறனால நல்ல கூட்டம் அதிகமாக வரும். 12 மணி வரைக்கும் நடக்கும். அப்படி வியாபாரம் நடந்து கொண்டு கண்ட கடையை கேட்ட உடனே எங்கள் அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ஓனர் என்ன பண்ணிட்டார், போய் அவர் செய்வேனா மாந்திரிகத்தில் இறங்கிட்டார். அதனால கடையில் இருந்த அந்த சாப்பாடு, பிரியாணி எடுத்தால் ஒரு கொத்து முடி இருக்கும், இட்லியை பிச்சா முடி இருக்கும், தயிரில் அந்த ஷோகேஸில் கப்பில் தயிர் ஊற்றி வச்சுருப்பாங்க, அந்த தயிரை கொஞ்சம் ஊற்றுனாங்கன்னா கடைசியில் விட முடி இருக்கும். இது செய்வனை ஏவல் என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஆர்சியில் வந்து இதை நம்ப மாட்டோம், இதை நம்பவே மாட்டோம். அதனால் நமக்கு மாதா இருக்கிறாங்க, எப்படி இதெல்லாம் வரும்னு சொல்லி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க, எங்கள் அப்பாவை காட்டிலும் எவ்வளவோ போராடி கோயிலில் போய் மந்திரம் சாமியார்கிட்ட போய் என்னமோ செஞ்சு பார்த்தா நடக்கலை. அப்போ எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து சொன்னாங்க, யாரோ உங்களுக்கு வேலைப்பாடு செஞ்சுட்டாங்க, ஒரு முஸ்லீம் அவர் எங்களுக்கு கறி வெட்டி கொடுப்பார், ஆடு வெட்டி கொடுப்பார், ஒரு நாளைக்கு 2 ஆடு அந்த ஹோட்டலில் வியாபாரம் ஆகும், வீட்டிலே வந்து வெட்டி கொடுப்பார். அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா உங்களுக்கு ஏதோ ஒரு வேலைப்பாடு நடந்திருக்கு, நீங்கள் நல்ல ஒரு மந்திரவாதியை போய் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதற்கு மாறாக நீங்கள் செஞ்சால் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையினால போகாத கோயில் இல்லைங்க, எந்தெந்த கோயிலுக்கு, இந்து கோயிலுக்கு நாங்கள் போகக்கூடாது, ஆனால் போகணும். எங்கள் அப்பா போனார், மசூதிக்கு போனார். எந்தெந்த இந்து கோயிலுக்கு போகணுமோ, எந்தெந்த பூசாரியை பார்க்கணுமோ, எந்தெந்த செய்வினை பண்ணுறாங்களாம் பார்க்கணுமோ, பல லட்சத்தை செலவு செய்தோம். ஆனால் கொஞ்சம் கூட சரியாகலை. கடைசியாக ஒரு மந்திரவாதியை கடைக்குள்ளே கூட்டு வந்து அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவன் பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுத்தார், அந்த லிஸ்டெல்லாம் வாங்கி கொடுத்தோம். 3 நாளில் சரியாயிடும், அப்பா எழுந்துச்சி நடந்துருவார், நல்லா சாப்பிடுவார், ஹோட்டலில் நடத்துவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு நாள் நடக்க முடியல, கால் வீங்கிடுச்சு, மூச்சு கீழ் மேய்ச்சி. டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சு, எல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க அவர் உடம்புல எந்த வியாதியும் இல்லை. ஆனால் ஏன் யூரினும் போகலை, மோஷனும் போகலன்னு தெரியல. அவர் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருப்பார். அவருக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அவரை கொஞ்சம் பார்த்துங்க, எங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜெய்சிங் தான் சீஃப் டாக்டர். அவர் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டராக இருந்தவர். அவர் எல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்ன காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது எங்களுடைய 7 பிள்ளைங்க நாங்கள், எங்கள் அப்பா படுக்கையில் உயிருக்கு ஊசலாடிருக்கு, எங்கள் அம்மா அழுது ஜெபம் பண்ணிருக்கிறாங்க மாதாட்ட. பிழைக்க வந்த ஊர்லேருந்து பிழைக்க வந்த கயத்தார் எங்கள் ஊர், இங்கே பிழைக்க வந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்வது என்று தெரியல. எங்கள் அப்பா சொல்கிறாரு, உன்னை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு நான் அங்கே செத்து போனால் கூட பிள்ளைங்களை யாராவது பார்த்துக்குவாங்க, சொந்தம் பந்தம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் ஊருக்கு வரமாட்டேன், வாழ்ந்து கெட்டு ஊருக்கு போனால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க,
எல்லாருமே தற்கொலை பண்ணி செத்துலான்னு முடிவுக்கு எங்கள் அம்மா வந்தாங்க. கடைசி நேரத்தில் அந்த முடிவு எடுக்கும்போது நேரத்தில் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. காலைல 2 மணிக்கெலாம் போனால் பின்னாடி பீச் எங்களை எல்லோரும் கொண்டு தூக்கி உள்ளே போட்டுட்டு அவங்களும் செத்துடணும். நாங்கள் செத்த பிறகு எங்கள் அப்பாவுக்கு 1 நாளில் 2 நாள் 3 நாள் இருந்து செத்துருவார், பாடி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க சட்டுன்னு ஒரு செகண்டில் தூங்கிட்டாங்க. எங்கள் அப்பா அதை பார்த்துட்டே இருந்து எங்கள் அப்பாவும் சத்தம் போட்டார், எங்கள் அம்மா அசந்து தூங்கிட்டாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகளே சாகாதே சாக விரும்பாதே, மகளே சாகாதே சாக விரும்பாதே. இந்த ஒரு சத்தம் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, நான் மாதாட்ட வேண்டுறேன், இது ஒரு ஆண் குரலாக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க திகைச்சிட்டு இருந்தாங்க. அன்று காலையில் ஒரு 6:30 மணிக்கு கண் தெரியாத ஒரு குருடர், நாங்கள் இருக்கிறது ராயபுரம், அவர் தண்டையார்பட்ட வஉசி நகர், அங்கேருந்து காலையில் அவர் எப்பவுமே விடியற் காலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம். நல்லா கேட்டுங்க, கிறிஸ்தவங்க மதம் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறாங்க, இல்லைங்க, மனதை மாற்றுறாங்க. அவர் கண்ணு தெரியாதவர் குடிகாரர்களுக்காக, சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்காக, வியாபாரிகளுக்காக, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்காக டெய்லி ஜெபிக்கிற பழக்கம். அந்த காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவர் காதில் பேசினாராம், மேரி விலாஸ் ஹோட்டல், மைக்கேல் ராஜ், ஜிஆர் ரோடு, எங்கள் வீட்டு அட்ரஸ் அதுதான். அவரை நாங்கள் பார்த்தது கிடையாதுங்க, இயேசு பேசுகிற தெய்வம் என்பதற்கு நாங்கள் குடும்பம் ஒரு சாட்சி. அன்றைக்கு எங்கள் தகப்பனார் படுக்கையில் இருக்கும்போது எங்கள் தாயார் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் சத்தம் வந்தது, மகளே சாகாதே சாகா விரும்பாதே, இயேசுடைய சத்தம். அதே சத்தத்தை கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு கர்த்தர் அனுப்பி, நீ போ, மேரி விலாஸ் ஹோட்டல், ஜிஆர் ரோடு, மைக்கேல் ராஜ். அவர் வஉசி நகர்லேருந்து ஸ்டிக்கை வச்சு தட்டிக்கிட்டே வராரு, மேரி விலாஸ் ஹோட்டல் எங்கே இருக்கிறது, மைக்கேல் ராஜ் எங்கே இருக்கிறாரு, ஜிஆர் ரோடு எங்கே இருக்கிறான்னு காலை 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்தே வந்துட்டார். அவர் மேலே ஏறி கீழே இருந்து சொல்லிட்டாங்க, மேலே தான் இருக்கிறாரு ஐயா, ஓனர் மேலே இருக்கிறார், மேரி விலாஸ் ஹோட்டல் ஓனர் மேலே வந்துட்டார். மேலே வந்தோடனே எங்கள் அம்மா பார்க்குறாங்க, கண் தெரியாத குருடர். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சத்தமாக பேசுவார். அப்படி சொல்லும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு, நம்ம ஆர்சி, இந்த மனுஷன் யார், பெந்தேகோஸ்து ஆள் மாதிரி இருக்குது, இவரை வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது என்ற மைண்டில் அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உடனே அந்த கண்ணு தெரியாத குருடர், ஜான் அவர் பேர், அப்படியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் காலைல ஜெபம் பண்ணேன், இந்த 3 சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அதனால தான் நான் வந்தேன் இந்த இடத்துக்கு. அப்படிங்க நல்லா இருக்கிறீங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. அப்படியா, சரின்ட்டு அவர் கீழே இறங்குறாரு. எங்கள் அப்பா கட்டிலில் படுத்திருந்தவர் சொல்கிறாரு, கண்ணு தெரியாத மனுஷன் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு 3 அட்ரஸோடு நிற்கிறாரு, ஏன் எடுத்து தெரிஞ்ச அந்த மனுஷனை என்ன செய்கிற, விரட்டி அடிக்கிற, கூப்பிட்டு அவர் 2 வார்த்தையை சொல்லியா ஜெபம் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்ன பிறகு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. வந்தார், அந்த ஜெபம் நம்ம சொன்ன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவர் உங்களை சாக விட மாட்டாரே, ஆண்டவர் உங்களை சாக விட மாட்டாரே. எங்கள் அம்மா காதில் கேட்ட சத்தம் என்ன, மகளே சாகாதே இதே வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்து. உடனே அவர் சொன்னார், நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், வர்றீங்களா? ஏன்னா நாங்கள் ஆர்சி எங்கேயும் போக மாட்டோம். ஆனால் அவர் கேட்டார். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், சரி நான் வரேன், ஆனால் கையில் காசு இல்லைங்க, எல்லாவற்றையும் செலவழிந்து லட்சக்கணக்கில் மந்திரவாதிக்கும் ஆஸ்பத்திரிக்கும் எந்தெந்த தஞ்சாவூர் கேரளா எங்கெங்கெல்லாம் போகணுமா காரை வச்சு எல்லாம் செலவு பண்ணிட்டார். கடைசியில் படுக்கையில் ஆகிட்டார், பைசா இல்லை. அப்போ அந்த கண்ணு தெரியாது சொன்ன, நான் கூப்பிட்டு போகிறேன் ஆட்டோவில் வச்சு. அவர் தான் எங்களை கூப்பிட்டு போனார் ஒரு ஊழியக்காரர்கிட்ட. அவர் ஜெபம் பண்ணி சொன்னார், உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேலைப்படம் மரணக்கட்டு இருக்கையா, நீங்கள் இங்கே வரலைன்னா நீங்கள் 3 நாளில் இறந்துருப்பீங்க, ஏதோ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த மரணக்கட்டு அறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் எங்களோடு கூட இருந்தார். மறிச்சிருந்தால் எப்பயோ மறிச்சிருக்கணும். அன்றைக்கு நாங்கள் இயேசுவை பிடிச்சோம், இன்று வரைக்கும் அந்த இயேசுவுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு இயேசு எங்களை வாழ வைத்தார், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார், எங்களை பாதுகாத்தார், எங்களை நடத்தினார். அந்த இயேசுவுக்காக இன்று வரைக்கும் நாங்கள் வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏன் இதை சொன்னேன், எங்கள் தாய்க்கு என்ன இல்லை, படிப்பறிவு இல்லை,
ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சாங்க. அவங்க மூலமாக கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்து சபையை கட்டி கிட்டத்தட்ட 25 கிளை சபைகளை உருவாக்கி இன்றைக்கு திருவற்றூரில் பெராக்கா ஜபவிட என்ற ஒரு சபையை கர்த்தர் கட்டி அவர் பூமியிலே புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவங்க பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லி சபையை உருவாக்குனாங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேர் நன்மையை பெற்றிருப்பீங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சபை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாமல் அநேக ஆத்துமாக்களை இந்த சபைக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு கருவியாக நீங்கள் பயன்பட முடியும். முடியுமா? முடியாதா? ஒரு படிப்பறிவில்லாத தாயை கொண்டு கர்த்தர் 25 சபைகளை உருவாக்கி பெராக்கா சபை என்ற ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கி வைக்க முடியுமானால் பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. நீங்கள் போராடுங்க. ஆண்டவரே என் சபைக்கு ஜனங்களை கொண்டு வாங்க, கட்டுண்டவர்களை கொண்டு வாங்க, வியாதிஸ்தர்களை கொண்டு வாங்க, பில்லி சுனத்தில் இருக்கிற கொண்டு வாங்க. நான் சொல்கிறேன், பில்லி சுனத்தில் இருக்கிற கொண்டு வந்தால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே கர்த்தர் அவளை கட்டுகளை அறுத்து இந்த சபையை பூமியிலே கர்த்தர் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும்